ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி மில்க் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்து கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணணும். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திரிய ஆரம்பிக்கும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பால் சுண்டி வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து வச்ச ஜீனியை சேர்த்துக்கணும். நான் 1.5 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் ஜீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு கூட வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஜீனி போட்டுக்கோங்க. 1.5 லிட்டருக்கு 200 கிராம் கரெக்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 5 ஸ்பூன் நெய் தேவைப்படும். ஒரே டைத்தில் சேர்க்காமல் அப்பப்போ சேர்த்துக்கிட்டு கிண்டுங்க. லைட்டாக கலர் மாற ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இதான் பதம். லைட்டாக சேஞ்ச் ஆகும். லைட் ப்ரௌன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ அதை நம்ம க்ரீஸ் பண்ண பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சாச்சு. இது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்து வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே ரெஸ்ட் விட்டுறணும். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ டீமோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சு நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இந்த கீ வந்து மெல்ட் ஆகி நமக்கு கவுத்து போடும்போது கரெக்டாக வரும். இப்போ டீமோல்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இது எடுக்கும்போது வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பூரி கட்டையை எடுத்து 2 வாட்டி தட்டுனீங்கன்னா அப்படியே லூஸ் கொடுத்து கீழே வரும். அப்புறம் அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் கேக் மாதிரி. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4ஆக கட் பண்ணணும். கட் பண்ண அப்படியே பீஸ் போட ஆரம்பிக்க வேண்டியதான். நல்லா வந்திருக்கு பாருங்கள். உள்ளே இந்த ப்ரௌனும் சாக்லேட் ப்ரௌனும் வெளியில் அந்த மாதிரி வந்திருக்குல்ல, இதான் இதோட பதம். அப்படியே நம்ம கட் பண்ண வேண்டியதான். ஆனால் மில்க் கேக் தயார். கடையில் வாங்குற மாதிரியே வீட்டிலே நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.